10th மேத்தமெட்டிக்ஸ் அதில் எக்ஸசைஸ் 6.4 சம் நம்பர் 3 வாங்க பார்க்கலாம். If the angle of elevation of a cloud from a point h meter above the lake is theta 1 and the angle of depression of its reflection in the lake is theta 2, prove that the height of the cloud is located from the ground is h into theta 1 plus theta 2 whole divided by theta 2 minus theta 1. ஸோ இந்த சம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்கு ஒரு ரஃப் ஃபிகர் ஒன்று ஃபஸ்ட்டு போட்டுருவோம். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நான் போட்டிருக்கிற மாதிரி ஒரு ரஃப் ஃபிகர் ஒன்று போட்டுங்க. ஸோ அந்த ரஃப் ஃபிகர் போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஸோ அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா ஈஸியாக இந்த சம்மை நீங்கள் போட்டுடலாம். ஸோ இதை எப்படி ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு இந்த ஃபிகரில் பார்த்தீங்கன்னா ஸோ இந்த இலேருந்து டி அந்த ஒரு லைன் ஸ்ட்ரெயிட்டாக போட்டிருக்கோம் இல்லைங்களா, ஹரிசாண்டல் லைன். ஸோ அதுதான் வந்து லேக். அந்த லேக்னால் அதில் வாட்டர் லெவல் இருக்குது. வாட்டர் லெவலுக்கு கீழே நமக்கு அந்த ஷேடோ நமக்கு தெரியுது. ஸோ இந்த வாட்டர் லெவலை நம்ம இப்போ மைண்டில் வச்சுக்கோம். இந்த வாட்டர் லெவல் தான் வந்து கிரவுண்ட் லெவல் வரைக்கும் தெரியும். ஸோ இந்த கிரவுண்ட் லெவல்லேருந்து மேலே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஹெச் மீட்டர் ஹைட்டில் ஏ அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்லேருந்து ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் ஆஃப் க்ளவுடு சி அப்படிங்கிற பாயிண்ட்டில் தான் க்ளவுடு இருக்குன்னு வச்சுங்க. ஸோ அப்போ அந்த க்ளவுடை theta 1 அப்படிங்கிற ஆங்கிள் ஆஃப் எலிவேஷனில் பார்க்குறதா சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படி theta 1 அப்படிங்கிற ஆங்கிளில் பார்க்கும்போது ஸோ இதுலேருந்து ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் நம்ம ஃப்ரேம் பண்ணுறோம். அப்படி பண்ணும்போது இந்த க்ளவுட்லேருந்து ஸோ ஹைட்டாக இது வரைக்கும் நம்ம போட்டுக்கிறோம். ஸோ இந்த பிலேருந்து டி வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸும் ஏலேருந்து இ வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸும் கிவன் வந்து ஹெச் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த டிஸ்டன்ஸ் வந்து ஹெச். ஸோ அதுக்கு மேலே பிலேருந்து சி வரைக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் என்ன அப்படிங்கிறது தெரியாது. ஸோ அதை வந்து எக்ஸ்ன்னு வச்சுக்கிறோம். இப்போ அவங்க கேள்வி என்ன கேட்டிருக்காங்கன்னா ஸோ அந்த சிலேருந்து டி வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் அதோடைய டோட்டல் ஹைட்டு தான் வந்து நம்ம ப்ரூஃப் பண்ணணும். அது என்ன ப்ரூஃப் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெச் இன்ட்டு theta 1 ப்ளஸ் theta 2 ஹோல் டிவைடட் பை tan theta 2 மைனஸ் tan theta 1. ஸோ ஹெச் இன்ட்டு tan theta 1 ப்ளஸ் tan theta 2 அப்படின்னு வரும். ஸோ அதுதான் நம்ம ப்ரூஃப் பண்ண போகிறோம். ஸோ இந்த டோட்டல் டிஸ்டன்ஸ் அதாவது ஹெச் ப்ளஸ் எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம், இல்லை எக்ஸ் ப்ளஸ் ஹெச், இதை தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இதில் அடுத்ததாக ஒரு க்ளூ ஒன்று கொடுத்துருவாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன். அந்த ஏ அப்படிங்கிற பாயிண்ட்லேருந்து ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் பார்த்தீங்கன்னா theta 2. அந்த க்ளவுட் வந்து எங்கே தெரியுதுன்னா அந்த லேக்கில் தெரியுது. லேக்கில் எங்கே தெரியும்னா அந்த வாட்டர் லெவலில் ஆக்சுவலாக தெரியும். ஸோ அது எங்கே வந்து கடைசியாக தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த வாட்டர் லெவல் எங்கே போய் எண்ட் ஆகுதோ, ஸோ அதுக்கு கீழே தரை எங்கே போய் முட்டுதோ, ஸோ அந்த இடத்துல நமக்கு தெரியும். ஸோ அதுதான் ஆக்சுவலாக நமக்கு தெரியறது. இப்போ நீங்கள் வந்து வீட்டில் நீங்கள் பார்க்கணுன்னா வீட்டில் ஒரு டப்பு உள்ளார நீங்கள் ஒரு பெண்ணை வச்சு பார்க்கலாம், இல்லை ஏதாவது ஒரு குச்சோ கோலோ ஏதோ நீங்கள் உள்ளே தூக்கி போட்டிங்கன்னா அந்த ஷேடோ வந்து நமக்கு பெண்டான மாதிரி தெரியும். ஸோ அந்த பெண்டான அடியில் தர மட்டத்தில் இருக்கிற அந்த பாயிண்ட்டு தான் இந்த வாட்டர் லெவல்லேருந்து கீழே இருக்கிற தரமட்டம். ஸோ அது வரைக்கும் நமக்கு இந்த பிம்பம் தெரியுது. எந்த பிம்பம்னா இந்த க்ளவுடோடைய பிம்பம். அதனால் அதுக்கு சி டேஷ் அப்படின்னு நேம் கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ இந்த ரஃப் ஃபிகர் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அப்போ சிலேருந்து டி வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸும் டிலேருந்து சி டேஷ் வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸும் ஈக்குவல் டிஸ்டன்ஸாக தான் இருக்கும். ஏன்னா இந்த க்ளவுடுக்கு இந்த வாட்டர் லெவலுக்கு மேலே க்ளவுட் இருக்குது. ஸோ வாட்டர் லெவலுக்கு கீழே அந்த க்ளவுடோடைய ஷேடோ அதாவது பிம்பம் இருக்குது. ஸோ அந்த க்ளவுட் லெவல் கீழே இருக்கிறதும் மேலே இருக்கிறதும் டிஸ்டன்ஸ் வந்து சேம் டிஸ்டன்ஸு. ஸோ அப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது எக்ஸ் ப்ளஸ் ஹெச் அப்படிங்கிறத மைண்டில் வச்சுங்க. அப்போ டிலேருந்து சி டேஷ் வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸு எக்ஸ் ப்ளஸ் ஹெச் அப்படிங்கிறத மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிங்க. இப்போ ரெண்டு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் கன்சிடர் பண்ணிக்கிறோம். ஃபஸ்ட்டு ட்ரையாங்கிள் ஏபிசி அப்படிங்கிற ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள், செகண்டு ஏபிசி டேஷ். ஸோ அது ரெண்டு இங்கே கீழே போட்டிருக்கேன். ஸோ அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். ஸோ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது அந்த சிடி டிஸ்டன்ஸு, அது ஹெச் ப்ளஸ் எக்ஸு தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ரெண்டு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் கன்சிடர் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளில் நமக்கு ஆங்கிள் பார்த்திங்கன்னா theta 1. ஸோ இந்த டிஸ்டன்ஸை ஒய்ன்னு வச்சுக்கிறேன். அப்போ theta 1 ஈக்குவல் டு ஆப்போசிட் பை அட்ஜசன்ட். ஸோ அப்போ theta 1 வராது, ஆக்சுவலாக tan theta 1 வரும். ஸோ அப்போ tan theta 1 ஈக்குவல் டு ஆப்போசிட் சைட் டிவைட் பை அட்ஜசன்ட் சைட்னு வரும். ஸோ அப்போ எக்ஸ் பை ஒய் அப்படின்னு கிடைக்கும். ஸோ அப்போ எக்ஸ் பை ஒய் அப்படிங்கிறத இங்கே மென்ஷன் பண்ணியிருப்போம். tan theta 1 ஈக்குவல் டு, ஸோ இதில் ஒய்யை லெஃப்ட் சைடு கொண்டு வரோம், tan theta 1 ரைட் சைடு டிவைடில் கொண்டு வரோம். ஸோ ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் பை tan theta 1. திஸ் இஸ் ஈக்குவேஷன் நம்பர் 1. இப்போ செகண்ட் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஏபிசி டேஷ், இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் கன்சிடர் பண்ணிக்கிறோம். இதில் ஆங்கிள் theta 2
அப்போ tan theta 2 ஈக்குவல் டு ஆப்போசிட் சைட் டிவைட் பை அட்ஜசன்ட் சைடு. ஆப்போசிட் சைட்னா பிலேருந்து சி டேஷ் வரைக்கும் உள்ள டோட்டல் டிஸ்டன்ஸு. அப்போ ஹெச் ப்ளஸ் எக்ஸு ப்ளஸ் ஹெச். ஸோ ஹெச் ஆட் பண்ணிங்கன்னா 2h ப்ளஸ் எக்ஸு ஹோல் டிவைட் பை ஒய்ன்னு இருக்கும். ஸோ அதுதான் இங்கே போட்டிருப்பேன். ஸோ அப்போ tan theta 2 ஈக்குவல் டு 2h ப்ளஸ் எக்ஸ் டிவைட் பை tan theta 2. திஸ் இஸ் ஈக்குவேஷன் நம்பர் 2. இப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷன்லையும் y வந்து நமக்கு ஈக்குவலாக இருக்குது, அதாவது காமனாக இருக்குது. ஸோ அப்போ y ஈக்குவல் டு என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரம் ஈக்குவேஷன் 1 and 2ல் y ரெண்டும் ஈக்குவலுங்கிறதுனால அதை தூக்கிட்டு ரெண்டோடைய வேல்யூயும் ஈக்குவேட் பண்ணிக்கிறோம். ஈக்குவேட் பண்ணும்போது எக்ஸ் பை tan theta 1 ஈக்குவல் டு 2x ப்ளஸ் எக்ஸ் ஹோல் டிவைட் பை tan theta 2. ஸோ இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் ஈக்குவேட் பண்ணும்போது நம்ம என்ன கண்டுபிடிக்கிறோம் அப்படிங்கிறத மைண்டில் வச்சுங்க. ஸோ இது வந்து ஹெச், இது எக்ஸை தான் இப்போ நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ அப்போ ரெண்டுத்தையும் சால்வ் பண்ணும்போது நம்ம எக்ஸை கண்டுபிடிக்கிறோம். ஸோ இந்த டிவைடில் இருக்கிற tan theta 2வை இங்கே கிராஸ் மல்டிப்ளை பண்ணுவோம். இந்த டிவைடில் இருக்கிற tan theta 1 இங்கே கிராஸ் மல்டிப்ளை பண்ணுவோம். ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா இந்த ஸ்டெப் உங்களுக்கு கிடச்சிரும். ஸோ அப்போ எக்ஸ் இன்ட்டு tan theta 2 ஈக்குவல் டு 2h இன்ட்டு tan theta 1 ப்ளஸ் எக்ஸ் இன்ட்டு tan theta 1 அப்படின்னு கிடச்சிரும். ஸோ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணதுக்கப்புறம் இந்த ரிசல்ட்டு இதில் இந்த எக்ஸ் tan theta 1 லெஃப்ட் சைடு கொண்டு வரோம். ஸோ மைனஸ் எக்ஸ் tan theta 1 அப்படின்னு இருக்குது. ஸோ இதில் எக்ஸ் ரெண்டும் காமனாக இருக்கிறதுனால காமனாக எடுத்துடுறேன். இங்கே இருக்கிற 2h tan theta 1 அப்படியே வச்சுக்கிறேன். ஸோ காமனாக எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வித்தின் ப்ராக்கெட்டில் tan theta 2 மைனஸ் tan theta 1 இதை அப்படியே ரைட் சைடு கொண்டு போகும்போது ஹோல் டிவைடட் பையாக மாறிடும். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு என்ன கிடைக்குதுன்னு பாருங்கள். ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு நமக்கு என்ன கிடைக்குது, 2h tan theta 1 ஹோல் டிவைடட் பை tan theta 2 மைனஸ் tan theta 1 அப்படின்னு கிடைக்குது. ஸோ இப்போ நமக்கு எக்ஸோட வேல்யூ கிடைச்சிடுச்சு. இப்போ நமக்கு தேவையானது ஹெச் ப்ளஸ் எக்ஸ். ஸோ இங்கே படத்தில் பார்த்தீங்கன்னா எக்ஸோட வேல்யூ கிடச்சிடுச்சு, அது கூட ஹெச்ங்கிறது அவனே கொடுத்துட்டான், கொஸ்டின்லேயே கொடுத்துட்டான். ஸோ கொஸ்டினில் கொடுத்ததை ஆட் பண்ண போகிறோம். ஸோ அப்போ ஹெச் ப்ளஸ் எக்ஸ் அது கூட ஹெச் ஆட் பண்ணுறோம். ஹெச் ஆட் பண்ணும்போது இந்த டிவைடில் இருக்கிறத கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறோம். கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது இந்த ஹெச்சால் இந்த ரெண்டு டேர்மையும் இன்ட்டு பண்ணி இங்கே போட்டிருக்கேன். ஸோ அப்போ ஹெச் tan theta 2 மைனஸ் ஹெச் tan theta 1 அப்படின்னு போட்டிருக்கேன். இங்கே இருக்கிறது ப்ளஸ் 2h tan theta 1 ஹோல் டிவைட் பை அதே தான் வரும். ஸோ இப்போ இந்த நியூமரேட்டரில் பார்த்தீங்கன்னா 3 டேர்ம்ஸ் இருக்குது. அந்த 3 டேர்ம்ஸ்லேயும் ஹெச் காமனாக இருக்குது. காமனாக இருக்கிற ஹெச்சை வெளியில் எடுத்துட்டோம்னா tan theta 2 மைனஸ் tan theta 1 ப்ளஸ் 2 tan theta 1ன்னு இருக்கும். ஸோ இந்த 2 tan theta 1ல் ஒரு tan theta 1 மைனஸ் பண்ணிட்டோம்னா ரிமைனிங் ஒரே ஒரு tan theta 1 தான் இருக்கும். ஸோ அப்போ 2 டைம்ஸ் tan theta 1லேருந்து 1 டைம் tan theta 1 மைனஸ் பண்ணி ரிமைனிங் 1 டைம் tan theta 1 போட்டுட்டேன். வித்தின் ப்ராக்கெட்டில் ரிமைனிங் இருக்கிறது ப்ளஸ் tan theta 2. இது ரெண்டும் வித்தின் ப்ராக்கெட்டில் இருக்குது, ஹெச் காமனாக இருக்குது. அப்போ ஹோல் டிவைடட் பை tan theta 2 மைனஸ் tan theta 1. திஸ் இஸ் த ஃபைனல் ரிசல்ட். இதுதான் நம்ம வந்து ப்ரூவ் பண்ணணும். ஸோ அவ்வளோதான் இந்த சம்மு. பிடிச்சா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.